Hi students, இந்த வீடியோல நம்ம ஒரு புது மாதிரியான வாக்கிய அமைக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். when, as அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இங்கிலீஷ்ல மற்ற அர்த்தங்களும் இருக்கிறதுக்கு இதுல எப்படி வரப்போகுதுன்றது வந்து நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ண உடனே இன்னொரு காரியத்தை நடந்தது, இல்லை நான் இது பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொரு காரியம் நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா. நேற்று நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கச்ச என் ஃப்ரெண்டை பார்த்தேன், நேற்று நான் வீட்டுக்கு வந்த உடனே வீடு பூட்டி இருந்ததை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட சேர்ந்து நம்ம இன்னும் ரெண்டு வார்த்தை கற்றுக்க போறோம். புது வார்த்தை அரவுண்ட். அரவுண்டுனா சுற்றி, அதை சுற்றி, அந்த மாதிரி அர்த்தத்துல வரும். அரவுண்டுனா சுற்றி, அபவுட்னா பற்றி அப்படின்னு ரெண்டு வார்த்தை. இதுல என்ன வித்தியாசமான விஷயம்னாக்கா, இது ரெண்டுத்துக்கும் இந்த அர்த்தம் இருந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தோராயமா கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கும் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோமோ அதை வச்சுதான் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ இந்த வீடியோ வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி. My sister asked me, why did you go around the park? I replied, how did you know? She said, Mom told me. She saw you when she went for a walk. I said, oh, okay. I like riding my cycle longer. The road around the park is beautiful too. That's why. Did you read about the book I told you? She asked. I said, no, I have not. As we go to Aunt's place by bus next week, I will do that. Okay. How much time will you need to read the book? She asked again. I said, I will need about 3 hours. Oh, I will also need around 3 hours to read that book. Okay. இப்போ இதில் இருக்கிற புது வார்த்தைகள்லாம் பார்க்கணும். ரைடிங் அப்படின்னா ஓட்டுறது, சைக்கிளோ காரோ இதுவாக இருந்தாலும் ரைடிங் அப்படின்னா ஓட்டுறது. டிரைவிங்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுவும் ஓட்டுறதுன்னு தான் அர்த்தம். பட் சிலத்தை நம்ம ரைடு பண்ணுவோம், சிலத்தை டிரைவ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம் அதை பற்றி. ரைடிங்னா ஓட்டுறது அப்படின்றது புரிஞ்சுதான். பிளேஸ் அப்படின்னா ஆன்ஸ் பிளேஸ். பிளேஸ்னா இடம், சாதாரணமான அர்த்தத்தில் பிளேஸ்னா இடம். ஆன்ஸ் பிளேஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வீடுன்ற ஒரு அர்த்தமும் வருது. ஆன்ஸ் பிளேஸ்னா அத்தையோட வீட்டுக்கு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். பை அப்படின்னாக்க எது மூலமா. பை பஸ் அப்படின்னா பஸ்ஸில். இன் பஸ்ன்னு சொல்ல மாட்டோம். நம்ம வந்து முன்னாடி என்ன கற்றுக்கிட்டோம்னாக்க இன்னுன்ற வார்த்தை பாட்டிலில் தண்ணி இருக்குன்னா வாட்டர் இஸ் இந்த பாட்டில்னு கற்றுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது அந்த மாதிரியான சமயத்துலலாம் சொல்லும்போது பை பஸ்ன்னு சொல்லுவோம், இன் பஸ்ன்னு சொல்ல மாட்டோம். பை பஸ்னா பஸ்ஸில் போகிறோம் அப்படின்ற அர்த்தத்தில் வருது பை. திருப்பியும் பைக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, இந்த இடத்துல அப்படி. அதுக்கப்புறம் அவர்ஸ்னு ஒரு வார்த்தை, இதுவும் புதுசு தான் உங்களுக்கு. அவர்ஸ்னா மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி வீடியோல மினிட்ஸ்ன்ற வார்த்தை பார்த்தோம். மினிட்னா நிமிடம், அவர்னாக்க மணி நேரம். ஸோ ஐ நீட் அபவுட் 3 hours அப்படின்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் அப்படின்ற இடத்துல இங்க அபவுட்ன்றது கிட்டத்தட்ட. இந்த இடத்துல அபவுட்டுக்கு பத்தி, நான் சொன்ன புத்தகத்தை பத்தி நீ படிச்சியா அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி இவளும் அவனோட தங்கையும் அரவுண்டுன்ற வேர்டை யூஸ் பண்றான். எனக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் அப்படின்ற அர்த்தத்துல அரவுண்ட் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புது வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுது அப்படிங்கிறத வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. அப்புறம் ரன் பண்ணுங்க, நான் அர்த்தம் சொல்றேன். சரி, நான் இப்போ அர்த்தம் சொல்றேன். என்னோட தங்கை என்னை கேட்டா, நீ ஏன் பார்க்க சுத்தி போன? அதுக்கு நான் பதில் சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பதில் சொன்னேன். அவ சொன்னா, அம்மா சொன்னாங்க
அவங்க வாக்கிங்க்கு போகும்போது, அவங்க சும்மா ஒரு நடைக்காக போகும்போது உன்னை பார்த்தாங்களா? நான் சொன்னேன், ஓ அப்படியா, எனக்கு சைக்கிள்ல ரொம்ப நேரம் ஓட்டுறது பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ரோடு, பார்க்க சுத்தி இருக்கிற ரோடு அழகாவும் இருக்கும். அதனாலதான், தட்ஸ் ஒய் அப்படின்னாக்கா அதனாலதான். அப்ப ஒய்னா எதனால, தட்ஸ் ஒய் அப்படின்னா அதனால அப்படின்ற அர்த்தத்துல வருவாங்க. நான் கொடுத்த, நான் சொன்ன புக்கை பத்தி படிச்சியா நீ அப்படின்னு அவ கேட்டா. நான் சொன்னேன், இல்ல இன்னும் படிக்கல. நம்ம அடுத்த வாரம் பஸ்ல அத்தை வீட்டுக்கு போகிற சமயத்துல போகும்போது நான் அதை படிப்பேன். சரி, உனக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு அவ திருப்பியும் கேட்டா. நான் சொன்னேன், எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் வச்சுக்கோயேன், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இது தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, எனக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு அவ சொன்னான். இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சிருந்தா வெரி குட். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் இது இப்படியா அப்படியா புரியலையான்னு வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்படியே கேட்க கேட்க அப்படியே மனசுல உங்களுக்கு அதை எப்படி பண்றது, எப்படி பேசுறது, இந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்றதுன்றது கேட்க 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 உங்களுக்கே தானா புரியும். மறுபடி கேளுங்க. அதுதான் ஒரே வழி நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு, பேசுறதுக்கு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம்.